Hi friends, welcome to GIRIJA'S. Today நம்ம பார்க்க போற கிளாஸ் வந்து ஒரு photoshoot தான். இவங்க வந்து photoshootக்காக வந்தாங்க. Actually வந்து ட்ரையல் மேக்கப்காக வந்தாங்க. அதையே நாங்க வந்து photoshootஆ மாத்திட்டோம். இந்த தம்பியோட பேர் வந்து கிரிதரன். இவங்களும் நானும் ஒரு மேக்கப்பில் வந்து மீட் பண்ணோம். என்னோட மேக்கப் பிடிச்சிருக்கவே அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன மேக்கப் பண்ணுறதுக்காக புக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து அதுக்காக ஒரு ட்ரையலுக்கு வந்திருந்தது தான் நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஃபோட்டோஷூட்டாக வந்து எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ எப்படி எடுத்தோம், இவங்க ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி மேக்கப்லாம் போட்டோன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் மேக்கப்பும் இருக்குது. அண்டு கண்டினியூவாக அவங்களோட ப்ரைடலும் நம்மக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அதனோட வீடியோவும் உங்களுக்கு வரும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையல் மேக்கப் எப்படி போட்டிருக்கோன்றதை நம்ம பார்க்கலாம். கிரிதரன் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான். அவங்களோட ஐடியும் இன்ஸ்டாவோட பேஜ் ஐடியும் நான் உங்களுக்கு தரேன். உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அவங்கள வந்து ரெஃபர் பண்ணி அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஆர்டர் கொடுங்க. ஏன்னா அவங்க சினி ஃபீல்டில் இருக்காங்க. த்ரிஷா, ரம்யா கிருஷ்ணன் இவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஃபோட்டோஷூட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்பி அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். வாங்க இப்போ மேக்கப்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இவங்களுக்கு வந்து ஃபேஸில் பார்த்திங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் மார்க் இருக்குது. அந்த மார்க்கால் மறைச்சி நம்ம இன்றைக்கி மேக்கப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைமருக்காக நான் வந்து மாய்ஸ்சரைசர் வித் ப்ரைமருக்காக நான் எம்ப்ராய்டரி மாய்ஸ்சரைசர் தான் எடுத்திருக்கேன். எம்ப்ராய்டரி மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு க்ளோவும் அண்ட் வந்து ஸ்மூத் ஃபினிஷிங்கும் கொடுக்கும். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே நமக்கு வந்து எம்ப்ராய்டரி மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் நான் இப்போ மோஸ்ட்லி ப்ரைடுக்கு வந்து நான் எம்ப்ராய்டரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக நான் எப்போயுமே ஐ மேக்கப் முடிச்சுட்டு தான் அடுத்து ஃபேஸ் மேக்கப் போவேன். அதனால் நான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் தான் கொடுத்துருந்தேன். அவங்க வேர் பண்ண சாரீ வந்து ஒரு பிங்க் இல்லாமல் மஜந்தா இல்லாத ஒரு டார்க் ஷேடு சாரி. அதுக்கேற்ற மாதிரி லைட் மேக்கப் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஐ மேக்கப் பொறுத்தவரையும் ரொம்ப மைல்டாக இருந்தால் போதும்னு சொன்னாங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு பேஸாக அவங்களுக்கு கன்சீல் பண்ணியிருக்கேன். எல்லைகளோட ஐவேரி கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு வந்து இது ஃபோட்டோஷூட்ன்றதுனால ஓரளவு நார்மலான மேக்கப் தான் நான் இதில் போட்டு காட்டியிருந்தேன். இதிலே வந்து என்கேஜ்மெண்ட் மேக்கப் வரும் நெக்ஸ்ட்டு வீடியோவாக. அந்த மேக்கப் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். இது சும்மா ட்ரையல்ன்றதுனால நான் லைட்டாக அவங்க ஸ்கின்னில் இருக்க மார்க் மறைச்சி எப்படி ஒரு லுக் கொடுக்கணும், இப்போ வந்து ட்ரையல் மேக்கப்புக்கு எப்படி கொடுக்கணுன்ற மாதிரி தான் நான் இந்த மேக்கப் முடிச்சிருந்தேன். இருந்தாலும் அதையே நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஷூட்டாக மாற்றிட்டோம். அண்ட் வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கினேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம போட்ட கன்சீல் வந்து செட் ஆகும். அண்ட் வந்து ஸ்கின் கலருக்காக நான் ஆரஞ்சு கலர் கன்சீலர் எடுத்து ஆரஞ்சு கலர் ஐஷேடோ எடுத்து நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஐஷேடோ வந்து உங்களுக்கு லைட் ப்ரௌன் ஷேடு இல்லைனா ஆரஞ்சு இந்த ஷேடில் இருக்கிற ஐஷேடோ எடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அபோவ் க்ரீஸ் லைன் வந்து நீங்கள் ஸ்கின் கலருக்காக நான் ஆரஞ்சு கலர் ஐஷேடோவை அப்ளை பண்ணுறேன். அண்ட் அகெயின் வந்து நான் ஆரஞ்சுலேயே டார்க் கலர் ப்ரௌன் ஷேடில் டார்க் இல்லாமல் ப்ரௌன் கம்பேர் சொல்லும்போது லைட்டாக வரும், ஆரஞ்சு மென்ஷன் பண்ணும்போது டார்க் ஷேட் வரும். இந்த மாதிரி ஷேடு ஒன்று எடுத்து நான் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக அவுட்டர் கார்னர் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணுறேன். இதுக்கு எல்லாமே நான் யூஸ் பண்ணது ஃபுல்லாக யூடா பியூட்டியோடைய ஐஷேடோ பேலட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி ப்ரைடுக்கு யூடா பியூட்டியோட ஐஷேடோ பேலட் வந்து ரொம்ப செட் ஆகும். இப்போ சேம் அதிலே வந்து அவங்களுக்கு பிங்க் ஷேட் கேட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு பிங்க்காக வேணும், அவுட்டர் கார்னர் மட்டும் நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க் ஷேட் லைட்டாக டார்க் ஷேட் கொடுங்கன்னாங்க. அதனால் அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐ மேக்கப் பண்ணியிருந்தோம். லைட்டாக ஃப்ரண்ட்டில் வந்து அவங்களுக்கு லைட் பிங்க் ஷேட் கொடுத்துட்டு அவுட்டர் கார்னரில் வந்து நான் கொஞ்சம் லைட் டார்க் ஷேட் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா ஷைனிங்காகவும் சேம் யூடா பியூட்டியோட ஷிம்மரி ஷேட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஷிம்மரிக்கு நான் மோஸ்ட்லி கை தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கை யூஸ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுற இடத்துல மட்டும் நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிவிடுவேன். இதே டெக்னிக் வந்து உங்களுக்கு எந்த டெக்னிக் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் பண்ணுறதுனால நீங்கள் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, ஓகேங்களா? இவங்களோட இது வந்து ஃபோட்டோஷூட்ன்றதுனால நார்மல் மேக்கப் வந்து இவங்களோட என்கேஜ்மெண்ட் மேக்கப் இன்னும் சூப்பராக வந்துருந்தது. நான் கண்டிப்பாக அதனோட வீடியோவும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக போடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஷிம்மரிக்காக லைட் ஷேட் வந்து யூடா பியூட்டிலேருந்து எடுத்து நான் கையில் தான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா அவங்க கேட்டது வந்து ரொம்ப மைல்டான ஷேட் தான் எனக்கு வேணும், ஐ மேக்கப் பொறுத்தவரை கொஞ்சம் மைல்டாக கொடுங்கன்னு இருந்தாங்க.
அதனால் நான் கொஞ்சம் ஒரு லைட் ஷேட்லேயே தான் நான் உங்களுக்கு இந்த லுக் வந்து கொடுத்துருந்தேன். ஒரு நியூ ஷேடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஐ மேக்கப் ஓவர். இதில் வந்து லைட்டாக பிளெண்டிங்காக நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஐ மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது இவங்களுக்கு இந்த ஐ மேக்கப். இந்த லுக் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது ஃபினிஷிங் பார்க்கும்போது. இதை விட அவங்க ஃபோட்டோஸ் வந்தது வந்து ரொம்ப இன்னும் சூப்பராக இருந்தது. ஆனால் நான் இப்போ எந்த ஃபோட்டோஸும் ஆட் பண்ணலை. நான் இங்கே ஃபோன்லேயும் என்னோடய கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க ப்ரொஃபஷ்னல் கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் எதுவும் நான் ஆட் பண்ணலை. இப்போ ஐலைனருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபார்எவர் 52ஓட ஜெல் ஐலைனர் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அகெயின் வந்து கன்சீலுக்கு நான் சேமில் ஐவேரி கலர் நான் யூஸ் பண்ணலை. எல்ஏ கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்ஏ கலரில் மீடியம் பீச் கலர் இருக்குல்லையே அந்த கலர் ஃபஸ்ட்டு பேஸாக போட்டுட்டு அதுக்கு மேலே அவங்களுக்கு நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எல்ஏ கலர் கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஒரு ட்ரையல் மேக்கப் பண்ணும்போது நம்ம மோஸ்ட்லி நான் லைட்டாக ஒன் சைட் தான் போட்டே காட்டுவேன். இருந்தாலும் இவங்க அதையே அப்படியே ஃபோட்டோஷூட்டாக மாற்றினதுனால நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுல் மேக்கப்புக்கும் கவர் பண்ணி நான் அதை ஒரு ஃபோட்டோஷூட்கான மேக்கப்பாக மாற்றிக்கிட்டேன். மீடியம் பீச் கலர் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக ஃபேர் ஸ்கின் டோனுக்குலாம் மீடியம் பீச் வந்து அண்டர் டோனாக கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும். அண்ட் இந்த ஒரு வாட்டி நான் அப்ளை பண்ணதே ஃபுல் கவரேஜ் கிடச்சிருச்சு பாருங்கள். அவங்க மார்க் எல்லாமே மறைஞ்சிரும். எல்ஏ கேர்ள் வந்து ரொம்ப ஒரு நல்ல கன்சீலர். ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரேட் வைஸாகவும் நமக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க ஸ்கின்னில் வந்து நல்லா மெயினாக அது என்னென்னா சீக்கிரமாக பிளெண்ட் பண்ணிடணும். இல்லைன்னா அப்படியே திட்டாக தெரியும். எல்ஏ கேர்ளில் அது ஒரு மைனஸ் இருக்குது. நம்ம சீக்கிரம் பிளெண்ட் பண்ணலன்னா பேட்சியாக ஒரு மாதிரி கேக்கியாக தெரியும். அது தெரியாமல் இருக்கணும்னா நீங்கள் டக்குன்னு அப்ளிகேஷன் வந்து சீக்கிரமாக பிளெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஃபவுண்டேஷனுக்கு மேக் தான் யூஸ் பண்ணேன். மேக்கில் 42 நம்பர் எடுத்து அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். சேம் இந்த கபூக்கி ப்ரஷ் வச்சு தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு காம்பேக்ட் வச்சு நல்லா செட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து குடுவாஞ்சேரியில் இருக்காங்க. நான் வந்து குடுவாஞ்சேரியில் ஒரு மேக்கப்புக்கு போகும்போது தான் நான் கிரிதரன் தம்பியை மீட் பண்ணேன். அவங்க அதோட கொஞ்ச நாள் இடையில கொரோனா அப்படி இப்படின்னு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அவங்களுக்கு என்னோடய மேக்கப் அந்த டைமில் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால என்னை ஞாபகம் வச்சுருந்து கரெக்டாக அவங்களோட என்கேஜ்மெண்ட் அப்போ என்னோடய டேட் இருக்கான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அந்த டேட் எனக்கு என்ன ஃப்ரீயாக இருந்தது. ஓகே நான் பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் என்கேஜ்மெண்ட் மேக்கப் பண்ணி கொடுத்தேன். என்கேஜ்மெண்ட் மேக்கப்பும் பிடிச்சதுனால அவங்க வெட்டிங்க்கும் என்னையே பண்ண சொல்லிட்டாங்க. வெட்டிங் வந்து ஜான்வரி மந்த் தான். அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். இவங்க வந்து ஃபோட்டோஸில் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க. அதனால் எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் உங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் அண்டு எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஃபோட்டோஷூட் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இவங்களை வந்து புக் பண்ணலாம். நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. மோஸ்ட்லி நமக்கு மெயின் வந்து நம்ம சொல்கிறத செய்கிற மாதிரி இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பர்சன் வேணும்னா அதுக்கு நீங்கள் கிரிதரனை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் அவரோட இன்ஸ்டா ஐடி நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் வந்து காம்பாக்ட் போட்டு செட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் வந்து லிப்ஸ்டிக்கு க்ரைலானோட அவுட்டர் லைனுக்காக நான் டார்க் ஷேட் எடுத்திருக்கேன். எப்போவுமே நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் போடும்போது அவுட்டர் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா உங்கள் லிப்ஸ்டிக் வந்து லாங் ஸ்டே இருக்கும். இப்போ நான் டார்க் ஷேட் கொடுத்துருந்தேன் சாரியோட கலருக்காக. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அவங்களுக்கு வந்து அந்த டார்க் ஷேட் பிடிக்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் மைல் பண்ண சொன்னாங்க. நீங்கள் பாருங்கள், நோட் பண்ணுவீங்க. ஆனால் அந்த ஃபோட்டோஷூட் வந்து எங்களுக்கு ஃபோட்டோஷூட் மாதிரியே போகல. ரொம்ப காமெடியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் பண்ணோம். ஒரு ஒர்க் ப்ரெஷரே தெரியல, ஒரு டென்ஷனே இல்லை, ஒரு ரிலாக்ஸாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இந்த ஃபோட்டோஷூட் நடந்தது. ஆக்சுவலாக ஃபோட்டோஷூட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது 3 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். நைட்டு முடிக்கும் போது மேக்ஸிமம் 9:30 to 10 o'clock வரை ஆகிடுச்சு. அது வரைக்கும் ஃபோட்டோஷூட் போயிட்டுருந்தது. கொஞ்சம் காமெடியாகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு ஜாலியாக போச்சு. ஆனால் நல்லா இருந்தது. அந்த டைமிங் வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸபிளாக இருந்தது. அண்ட் வந்து
ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு பண்ணோம் அந்த ஒர்க்கை. என்னோடய ஸ்டாஃப்ஸும் சரி, என் ஸ்டாஃப்ஸும் கூட என் கூட அவ்வளோ நேரம் இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நான் வந்து லிப்க்கு வந்து டிஃபைனிங் பண்ணி தான் நான் அந்த கரெக்ஷன் பண்ணுவேன். எப்பயுமே ஐப்ரோக்கும் லிப்ஸ்க்குமே நம்ம வந்து டிஃபைனிங் பண்ணால் தான் கொஞ்சம் வந்து லிப் வந்து நல்லா, லிப்பும் ஐப்ரோவும் நம்ம நல்லா ஒரு போல்டாக தெரியும். நான் ஃபைனலாக இந்த லுக் கொடுத்துருந்தேன். இருந்தாலும் இதை வந்து அவங்க கொஞ்சம் எனக்கு லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, கொஞ்சம் மைல்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னாங்க. அது ஃபைனல் லுக்கில் பாருங்கள், லிப்ஸ்டிக் கலர் கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்போம். இப்போ கான்டோர் பண்ணியிருந்தோம். கான்டோர் கூட அவங்க என்கேஜ்மெண்ட் அப்போ என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு கான்டோர் வந்து கொஞ்சம் தெரிய வேண்டாம், கொஞ்சம் மைல்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த இந்த மாதிரி ட்ரையல் மேக்கப் பார்க்குறதே எதுக்குன்னா, இந்த மாதிரி கிளைண்ட்டோடைய ஒப்பீனியன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு என்ன விரும்புகிறாங்க, என்னென்ன வேண்டான்றாங்க. இதில் இப்போ நம்ம வந்து ஃபேஸை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம கரெக்டாக ஒரு மேக்கப் நம்ம ப்ரொசீஜராக பண்ணுவோம். அந்த கான்டோரில் தெரிகிற அந்த டார்க் ஷேட் வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னாங்க. அப்போ நம்ம அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ட்ரையல் மேக்கப்ன்றது ஒரு செக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. அதுபோல் நம்ம சிரிச்சுட்டே ரொம்ப இந்த மேக்கப்பே வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக பண்ணதுனால அவங்களுக்கு அந்த லாஃபிங் லைன் தெரியுது பாருங்கள், அதை தான் அவங்க நோட் பண்ணாங்க. நான் அதான் சொன்னேன், மேக்கப் பண்ணும்போது சிரிக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் வந்து சைலண்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம சொல்லணும். ஒரு கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்காங்கன்னா அதுக்கு தான் நம்ம கண்ணு மூடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அது வந்து கிளைண்ட் கேட்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃபோட்டோஷூட்டாக போனதுனால நானும் அந்தளவு பெருசாக அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. அதனால தான் அந்த லாஃபிங் லைன் வந்தது. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நீங்கள் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக இந்த மாதிரி லைன் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். மேக்கப் பண்ணும்போது கிளைண்ட்டை வந்து சிரிக்க விடாதீங்க. ஃபைனல் முடித்ததுக்கப்புறம் அவங்க சிரித்தாங்கன்னா அந்த லைன் வந்து வராது. ஓகேங்களா? இப்போ ஃபைனல் டச்சாக நான் ஹைலைட்டர் கொடுத்துருக்கேன், ப்ளஷ் யூஸ் பண்ணியாச்சு. சாரி, நான் பேசினதுலே இதை மறந்துட்டேன். கான்டோர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளஷ் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே நான் மைல்ட் ஷேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க கேட்டது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கணும் மேக்கப் சொன்னாங்க. அவங்க ஸ்கின் கலரை ஒரு 2 டோன் பிரைட் பண்ணி காட்டினா போதும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் அந்த மாதிரி மேக்கப் கொடுத்துருக்கேன். இப்போ ஹைலைட்டர் முடிச்சுட்டு பிந்தி வச்சோன்னே மேக்கப் ஓவர் ஐ மேக்கப் வந்து கீழே அண்ட்ரைக்கு ஐலாஷஸ்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்ணு கீழே இருக்கிறதுக்கு காஜல் நான் போடவே இல்லை, அந்த ஒர்க் பண்ணணும். இப்போ காஜல் போட்டாச்சு. காஜலுக்கு நான் சாம்பர் காஜல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சியோட பென்சில் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் நான் அண்டர் ஐக்கு ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் எப்பயும் எடுக்கிற மாதிரி நம்மளுடைய ஃபஸ்ட்டு என்ன கலர் ஷேட் எடுத்தோம், ஆரஞ்சு ஷேட் எடுத்தோம் இல்லையா, அதில் டார்க் ஆரஞ்சு ஷேட் எடுத்திருந்தேன். அந்த ஷேடை நான் ஃபஸ்ட்டு பேஸாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே டார்க் ஷேட் கொடுப்பேன். அப்போ தான் உங்களோட ஐ மேக்கப் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி நம்ம மேலே ஐ மேக்கப் எப்படி பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் இங்கேயும் பண்ணணும். அப்போ தான் மேக்கப் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஐ மேக்கப் முடிஞ்ச வரையும் ஃபைனலாக கீழே கண்ணுக்கு பண்ணுங்கள். அப்போ தான் மேக்கப் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இல்லை ஐ மேக்கப் ஃபுல்லாக முடிக்கும் போது கூட நீங்கள் கண்ணு கீழே பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். அது சொல்கிறேன், இது கொஞ்சம் ஜாலியாக போனதுனால எங்களுக்கு வந்து டைம் எடுத்து பண்ணோம். சிலதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது தான் ஐ மேக்கப்புக்கு நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக டைம் ஒதுக்குனேன். இப்போ அவங்க ஐ மேக்கப் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. லென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு வந்து நான் க்ரீன் கலர் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அவங்களோட ஸ்கின் கலருக்கு ரொம்ப அழகாக இருந்தது. லிப்ஸ்டிக் ஷேட் வந்து இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க. ஐ மேக்கப் பாருங்கள், இப்போ பிந்தி வந்து பிந்தி வைக்கிறதுல வர அவ்வளோ டிஸ்கஷன் போச்சு. ரெட்டு வைக்கலாமா, க்ரீன் வைக்கலாமா, இல்லைன்னா சாரீ கலர் டார்க் கலர் வைக்கலாமான்னு அவ்வளோ நேரம் டிஸ்கஷனில் போய் அதுக்கப்புறம் ஃபைனலாக க்ரீனுன்னு பண்ணாங்க. அதுக்கப்புறம் க்ரீனும் முடிச்சுட்டு ஃபைனலாக க்ரீன் வேணான்ட்டு மறுபடியும் ஃபைனலாக ரெட்டில் வந்து நின்னாங்க. இதுதான் இப்போ வந்து ட்ரையல் மேக்கப் பண்ணும்போது இதெல்லாம் தான் பார்ப்பாங்க. ஃபைனல் டச்சாக நான் வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இது மேக்கோடைய ப்ரைமர் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஐ மேக்கப் எதுக்கு அந்த டச் பண்ணுறேன்னா, அவங்க கண்ணு திறக்கும்போது அந்த லைட்டாக அந்த பிளாக் பட்டிருந்தது, அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக. ஏன்னா எப்பயுமே ஐ மேக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவங்க கொடுக்கல, அதுக்காக லைட்டாக டச் பண்ணியிருந்தேன். டைம் கொடுக்கலன்னா அப்படி இல்லை, ஒரு ஜாலியாக பண்ணதுனால அது கொஞ்சம் கண்ணெல்லாம் திறந்துட்டாங்க, வேறு எதுவும் இல்லை. மற்றபடி
மேக்கப் வந்து ரொம்ப நல்லா ஃபினிஷிங் சூப்பராக வந்தது. இதனோட ஃபோட்டோஸ் முடிஞ்சால் நான் வீடியோக்குள்ளே கிடச்சிருச்சுன்னா நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃபோட்டோஸையும். இப்போ எடுத்து அது பாருங்கள், இப்போ பச்சை கலர் போட்டு மாற்றிட்டாங்க. அப்படி தான் ரெட்டு வச்சாங்க, க்ரீன் வச்சாங்க. இந்த மாதிரி 1 2 ஒரு 3 கலர் 4 கலர் போட்டு வச்சு பார்த்துட்டு தான் ஃபைனலாக க்ரீன் ஓகேன்னாங்க. இருந்தாலும் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது மறுபடியும் ரெட்டாக மாற்றினாங்க. ஆனால் க்ரீனும் இவங்களுக்கு அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இதுக்கே டைம் வந்து 9 o'clock மேலே ஆனதுனால ஹேர் ஸ்டைல் பண்ண டைம் இல்லை. அதனால் ஹேர் ஸ்டைல் வந்து கிரிம்பிங் எல்லாம் பண்ணி ஹேரெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இருந்தாலும் டைம் இல்லை. சும்மா நார்மலாக ஒரு பின் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துடலான்ட்டு நாங்கள் ஹேர் ஸ்டைல் போடவே இல்லை. லைட்டாக ஒன்றுமே பண்ணல, லைட்டாக கோம் பண்ணி பேக்கில் வந்து பின் பண்ண அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு நீட் லுக் இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எதிர்பார்த்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு என்கேஜ்மெண்ட்டும் கொடுத்தாங்க. லிப்ஸ்டிக் இப்போ பார்த்தீங்களா, நோட் பண்ணிங்களா, லிப்ஸ்டிக் கலர் வந்து மைல் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கலரும் இன்னும் சூப்பராக அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தது. சாரிக்கு அண்ட் ஐ மேக்கப்புக்கு எல்லாத்துக்கும் மேட்சாக இருந்தது இந்த லிப்ஸ்டிக் கலரு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. டார்க்கை விட இது வந்து ரொம்ப மைல்டாக நியூடாக இருந்தது. எல்லாமே மேக்கப் அண்ட் வந்து லிப்ஸ்டிக்கு ஐஷேடோ எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு லுக் இருந்தது. அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த மேக்கப்பில். கண்டிப்பாக சொல்லணும், என்னோடய ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என் கூட இருந்து அவ்வளோ நேரம் டைம் எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கூட இருந்து முடிச்சு கொடுத்துட்டு தான் போனாங்க. அதனால் அவங்களுக்கும் தேங்க்ஸ். அதேமாதிரி தம்பியும் வந்து கிரிதரன் தம்பியும் ரொம்ப நேரம் ஆனாலும் பொறுமையாக இருந்து அந்த மேக்கப் முடிக்கிற வரையும் ஒரு சின்ன சின்ன ஷார்ட்லாம் எடுத்து கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது பாருங்கள், அவங்களோட ஃபேஸ் வந்து ஃபோட்டோஸில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருந்தது மேக்கப் முடித்த உடனே. அப்புறம் ஜுவல்லரிலாம் போட்டு இந்த மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அவங்க வந்து குட்டி நெத்திச்சுட்டி கேட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பெரிய நெத்திச்சுட்டி ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அவங்க லைக் பண்ணது வந்து குட்டியான நெத்திச்சுட்டி தான் கேட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து அவங்க ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப குட்டின்றதுனால சின்னதாக ஒரு நெத்திச்சுட்டி வச்சு அவங்களுக்கு நாங்கள் செட் பண்ணி கொடுத்துட்டோம். ஓவரால் ஃபைனலாக லுக் வந்து ரொம்ப அழகாக வந்திருந்தது அவங்களுக்கு. அவங்க எதிர்பார்த்த லுக் வந்து இதில் கிடச்சிருந்ததுன்னு சொன்னாங்க என்கிட்ட. எனக்கு அதுதான் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட் வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதையும் பாருங்கள். அதுபோல் கிரிஜாஸ் யூனிக் இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களுக்கு ப்ரைடல் மேக்கப் கிளாஸு அண்ட் வந்து பியூட்டிஷியன் கிளாஸஸ் அண்ட் வந்து இப்போது பர்மனண்ட் மேக்கப் கிளாஸஸும் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கிளாஸஸ் வேணுன்றவங்க கால் பண்ணி உங்களுடைய சீட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. அதுபோல் ப்ரைடல் புக்கிங் பண்ணுறவங்களும் கால் பண்ணி என்னென்ன பேக்கேஜ் இருக்குன்றதை தெரிஞ்சுட்டு உங்களோட அந்த ஸ்பெஷல் டேவை ப்ரைடலோட ஸ்பெஷல் டேவை புக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ப்ரைடல் மேக்கப் கூடவே க்ரூம் மேக்கப்பும் நம்ம பண்ணி தரதுனால நீங்கள் ரெண்டும் எடுக்கும்போது உங்களுக்கு பேக்கேஜஸ் வந்து நிறைய ரொம்ப ரேட் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணித்தரும். அதனால் ப்ரைடல் புக் பண்ணுறவங்க க்ரூம் மேக்கப்போட சேர்த்து புக் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஒரு வாட்டி என்கொயரி பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.